ஆபிரகாம் என்பது வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான நபர். அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆதியாகமம் என்னும் வேதாகம புத்தகத்தில் வருகிறார். ஆபிரகாம் முதலில் ஊர் என்னும் இடத்தில் வாழ்ந்தார். ஒருநாள் தேவன் அவரிடம், உன் நாட்டையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் காட்டும் தேசத்திற்குச் செல் என்று கூறினார். ஆபிரகாம் தேவனை நம்பி உடனே கீழ்ப்படிந்தார். அவர் சென்ற தேசம் கானான். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது என்னவென்றால், உன் சந்ததி ஆகாய நட்சத்திரங்களைப் போல அதிகமாக இருக்கும். உனக்கு ஒரு மகன் பிறக்கும். ஆபிரகாமுக்கும் அவரது மனைவி சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. பிறகு அநேக வருடம் சென்றபின் அவர்களுக்கு வயது அதிகமாக இருந்தாலும் தேவன் அருளால் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனின் பெயர் ஈசாக்கு. ஒருநாள் தேவன் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினார். அவர் ஆபிரகாமிடம், உன் மகன் ஈசாக்கை பலியாக அர்ப்பணிப்பாயாக என்று கூறினார். இது மிகவும் கடினமான கட்டளை. ஏனெனில் ஈசாக்கு தான் வாக்குத்தத்த மகன். ஆனாலும் ஆபிரகாம் தேவனை முழுமையாக நம்பினார். அவர் ஈசாக்குடன் மொரியா மலையிலே சென்றார். பலி கொடுக்க தயாரான நேரத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டான், ஆபிரகாமே, சிறுவனை தொடாதே. அப்போது தேவன் ஒரு ஆட்டுக்கிடாவை ஏற்பாடு செய்திருந்தார். அதையே பலியாக கொடுத்தார். கதையின் பாடம்: தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். கடினமான நேரங்களிலும் விசுவாசம் முக்கியம். தேவன் நம்மை சோதித்தாலும் நம்மை கைவிட மாட்டார்.